எல்லாம் அல்லாஹ் அன்பும் அவன் மேலான கிருபையும் நமக்கெல்லாம் சேரட்டுமாகும். ஸலாத்து ஸஆதத்தினுடைய சிறப்புகளை, அதனுடைய பல்வேறு பயன்களை நாம் பார்க்கின்றோம். இந்த ஸலவாத்துக்கு ஒரு தடவை ஓதினால் அவருக்கு 6 லட்சம் நன்மை கிடைக்கும் என சொல்லியிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் ஜலாலுத்தீன் யூசுஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். மேலும் இந்த ஸலவாத்தை தினசரி 1000 முறை ஓதக்கூடியவர்கள் இம்மை மற்றும் மறுமை உடைய நல் விதிகளை அவர் அடைந்து கொள்வார் என்பதாக எழுதுகின்றார்கள். ஸஆதத் என்றால் நல்விதி என பொருளாகும். நல்விதியை கொண்டவர் தான் ஸஆதத் என்பதாகும். எவர் ஒருவர் ஜும்மாவின் உடைய தினத்தன்று 101 முறை இந்த ஸலவாத்தை ஓதிக்கொள்வாரோ அவருடைய அனைத்து தேவை அல்லாஹு தஆலா பூர்த்தி செய்கின்றான். எந்த தேவைக்காக ஓதி வருவாரோ அவருடைய தேவை பூர்த்தியாகும். மேலும் ஒரு கடன் சுமையில் இருக்கின்றான். இந்த ஸலவாத்தை அவர் அதிகமாக ஓதி வருகிறார். தினசரி 101 முறை ஓதி வருகின்றார். அல்லது வெள்ளிக்கிழமை அன்று 101 முறை ஓதுகிறார். அதே சமயத்தில் கடன் சுமை இருப்பவர் கடனிலிருந்து வெளியே வந்து விடுவார். ஒரு வறுமை இருக்கின்றார். அவர் தினசரி 101 முறை அல்லது 1000 முறை ஓதி தினசரி 101 முறை அல்லது 1000 முறை இந்த ஸலவாத்தை தினசரி ஓதி வருவானால் இதனால் அவருக்கு அல்லாஹ் தஆலா செல்வ செழிப்பை தருவான். அவர் குழந்தை இல்லை, அவர் 1000 முறை தினசரி ஓதி வந்தால் அல்லது 101 முறை தினசரி ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் அவருக்கு குழந்தை செல்வத்தை தந்து விடுவான் அல்லாஹ் தஆலா. ஒருவர் நோயாளியாக இருக்கின்றான். அந்த நோய்வாய்ப்பட்டு இருப்பவர் இந்த ஸலவாத்தை தினசரி 1000 முறையோ அல்லது 101 முறையோ தினசரி ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் அவர் அந்த நோயிலிருந்து விடுபடுவார். இந்த ஸலவாத்தை ஓதிய பிறகு அல்லாஹ் துஆ செய்து கொள்ள வேண்டும். ஓதும் போது முன்னாடி தண்ணீர் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தண்ணீரை ஊதி குளித்துக் கொள்ள வேண்டும். 2 கைகளையும் ஊதி நம்முடைய உடம்பை முழுவதும் தடவிக்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக ஊதப்பட்ட ஸலவாத்தின் பரக்கத்தை அதிகமாக அடைந்து கொள்ள முடியும். இந்த ஸலவாத்தை எந்த நேரத்தில் ஓதலாம். அசுத்தமான இடத்தை தவிர நடக்கும்போது, உட்கார்ந்து இருக்கும்போது, வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது எந்த நேரத்தையும் ஓதலாம். நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தை ஓத வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதற்கும் இந்த ஸலவாத்தை அப்போதும் இந்த ஸலவாத்தை ஓதலாம், பிரச்சனை இல்லை. ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் அமரும் போது வெள்ளிக்கிழமை அமர்ந்திருக்கின்றீர்கள். ஒரு நோக்கத்துக்காக வெள்ளிக்கிழமை அன்று ஓதுகின்றீர்கள் என்றால் அப்போது வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பிறகோ அல்லது அசருக்கு பிறகோ ஒரு இடத்தில் கவனமாக அமர்ந்து அல்லாஹ்வின் சிந்தனை ரசூலுல்லாஹ்வை நினைத்தவாறு இந்த ஸலவாத்தை ஓத வேண்டும். ஒரு நோக்கத்துக்காக ஓதுகின்ற என்றால் அதற்கான முறை இது. ஸலவாத்தை பார்ப்போம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் அதத மாஃபி இல்மில்லாஹி ஸலாத்தன் தாயிமத்தன் ஃபி தவாமி முல்கில்லா. பொருளானது எங்களுடைய தலைவரும் எங்களுடைய எஜமானமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாக வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய கல்வி எந்த அளவுக்கு எண்ணிக்கை இருக்கின்றதோ மனிதனுடைய கல்வியுடைய எண்ணிக்கை இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய கல்வியில் எவ்வளவு எண்ணிக்கை இருக்கும், அந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லியா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் மீது என்றும் ஸலவாத் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், நிரந்தரமாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹு தஆலா அரசாட்சி நிரம்பும் அளவுக்கு ரசூலுல்லாஹி மீது ஸலவாத் நிரந்தரமாக இருக்கட்டும். இந்த ஸலவாத்தை நமது தினசரி வாழ்க்கையை ஒரு அங்கமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும்.